காதல் கதை பை வில்லியம் சரோயன். இந்த பக்கத்திலே உட்கார்ந்து கொள்கிறியா அல்லது அந்த பக்கமா உட்கார்றியா என்று சிவப்பு புல்லா கேட்டான். நம்மூர்கள்ல சிகப்பு தலப்பாய் என்றால் போலீஸ்காரன் என்பது வழக்கு. இங்கு ரயில்வே கண்டக்டரை குறிக்கிறது. அமெரிக்கா ரயில்களில் கண்டக்டர் உண்டு. அவர்களில் பெரும்பான்மையாக நீக்ரோவர்கள். என்று அந்த வாலிபன் கேட்டான். இந்த பக்கம் சரிதானே என்று சிகப்பு குல்லா கேட்டான். ஓ என்றான் வாலிபன். சரிதான். சிகப்பு குல்லாவுக்கு ஒரு டைம், அதாவது அமெரிக்கா சில்லறை கொடுத்தான். சிகப்பு குல்லா அந்த சின்ன மெல்லிய காசை வாங்கி கொண்டு வாலிபனுடைய கோட்டை மடித்து சீட்டில் வைத்தான். சிலருக்கு ஒரு பக்கம் பிடிக்கும், இன்னும் சிலருக்கு மறுபக்கம் பிரியும் என்றான் அவன். என்ன என்றான் வாலிபன். சிலருக்கு ரயில்ல போகும்போது ஒரு பக்கத்தில் இருந்து கொண்டு சிலதை தான் பார்க்க பிரியும். இன்னும் சிலருக்கு போகும்போது வரும்பொழுது இரண்டு பக்கமும் எப்படி இருக்கு என்று பார்க்க ஆசை. ஆனால் இதற்கு எதிரடையாக மனுஷால் இருக்கிறார்கள். ஒரு ஸ்திரீக்கு வெயில் மேலே படுவதில் பிரியம். உடம்புக்கு நல்லது என்று படுத்திருப்பாள். வரும்போது அந்த பக்கத்து வெயிலேயே உட்காரணுமா. இந்த மாதிரி இதையெல்லாம் வாலிபனுக்கு விவரமா சொல்லணுமா? எல்லாத்தையும் சொல்றதுன்னா ரொம்ப நேரமாகுமே. மேலும் இன்னைக்கு காலை முதலே இருந்தே உடம்புக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எல்லா இடத்துலயும் முகத்தை சிரிச்சாப்பிளையே வைத்திருக்க முடியல. அப்படி இருந்தால்தானே நல்லது என சிகப்புக்குள்ளா நினைத்தான். நான் அப்படி இருக்கணும்னு தானே எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள் என்றும் நினைத்தான். இந்த வாலிபன் குமாஸ்தாவாக இருக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை லீவு. அதான் ஒரு பெரிய நகரத்திலிருந்து இன்னொரு சின்ன ஊருக்கு குஜாலாக போயிட்டு அன்னைக்கே திரும்ப நினைச்சிருக்கான். ஆனா ஏன் இந்த வாலிபன் எதையோ பறிகொடுத்த மாதிரி எல்லோரும் சொல்றாளே, லோகத்துக்கே செத்து போன மாதிரி ஏன் இருக்கணும்னு தான் புரியல. பையன் சிறுசு, காலேஜ் பட்டம் இருக்காது, ஹைஸ்கூல் வர படிச்சு புட்டு ஏதாவது ஒரு ஆபீஸ்ல வேலை கிடைச்சிருக்கும். 23 வயசுன்னு சொல்லலாம். காதலோ என்னமோ, எப்படி இருந்தாலும் யார் மேலும் எந்த நிமிஷத்துலயும் காதல் கொண்டு விடுவான். தூண்டுகோல் வேண்டாம் என சிகப்புக்குள்ளா நினைத்தான். சோகமோ கனவோ கண்ணில் குடியிருக்கு. வர்ணப்பட்டும் வளர்ந்த கேசமும் வயனமான மெதுவான சர்மமும் தென்பட்டால் கட்டாயம் காதல் கொள்ளுவான். திடீரென்று விழித்து கொண்ட மாதிரி வாலிபனுக்கு சொப்பன அவஸ்தை நீங்கினது. சிகப்பு குல்லாவுக்கு என்னமோ ஒரு மாதிரியாக போச்சு. ஓ, கோழி கனவு மாதிரி கண்டு கொண்டிருந்து விட்டேன் என்றான் வாலிபன். அவன் தனது தலையின் வலது பக்கத்தருகில் விரல்களை ஆட்டி காண்பித்தான். அந்த பக்கம்தான் கோழி கனவு தோணும் என்று நினைக்கிறவர்கள் செய்கிற மாதிரி. உனக்கு பாக்கி கொடுத்தேனா என்றான். சிகப்பு குல்லாவுக்கு ஒரு மாதிரியாக போச்சு. ஆமாம் சார் என்றேன். வாலிபன் தன் முகத்துக்கு நேராக இடது விரல்களை ஆட்டினான். என்ன செய்கிறேன் என்பது எப்பவும் அடிக்கடி மறந்து போகும். ரொம்ப காலம் கழித்து சில வருஷத்துக்கு அப்புறம்தான் ஞாபகம் வரும். நான் உனக்கு எவ்வளவு கொடுத்தேன்? பையன் என்ன விளையாடுறானோ, வேலை விடுறானா என்ன? நேத்து பிறந்த என்கிட்ட இந்த என நினைத்தான் சிகப்பு கொல்லா. அவன் கொடுத்தது ஒரு டைம். $5 தங்க நாணயம் எதுவும் கொடுத்தேன்னு கதை விட்டுட்டானா? இதுதான் கொடுத்தேன்னு காமிச்சு புடுவேன். நீ ஒரு டைம் கொடுத்தே என்றான். வருத்தப்படுறேன் இந்தா என்றான் வாலிபன். சிகப்பு குல்லாவுக்கு இன்னொரு டைம் கொடுத்தான். தேங்க்ஸ் சார் என்றான் சிகப்பு குல்லா. நாம் வரும்போது என்னவோ சொன்னியே என்றான் வாலிபன். பிரமாதமா ஒண்ணுமில்ல. சில பேருக்கு ஒரு பக்கத்துல உட்கார பிரியம்,
இன்னும் சில பேருக்கு அந்த பக்கத்திலேயே இருக்க பிரியம்னு என்றேன் சிகப்புக்குள்ளா. அப்படியா, இது சரிதானே என்றான் வாலிபன். சரிதான், வெயில் படாத இடத்துல இருக்கணும்னு பிரியமில்ல என்றான் சிகப்புக்குள்ளா. இல்ல, எனக்கு வெயில் பட்டா பரவாயில்ல என்றான் வாலிபன். சுகமா இருக்கு என்றான் சிகப்புக்குள்ளா. அப்படித்தானா என்று பகல் வெளிச்சத்தை பார்க்கிற மாதிரி வாலிபன் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தான். இங்கே எல்லாம் சூரியன் படாது, கூரை போட்டிருக்கிறார்கள். ஊருக்கு வெளியே வண்டி போறப்ப நல்ல வெயில் விழும். கலிபோர்னியாக்காரர்களுக்கு எல்லாம் அது பிடிக்கிறதில்ல. அந்த பக்கமா போய் உட்கார்ந்து கொள்ளுவார்கள். நியூயார்க்கில் இருந்தா என்றான் சிகப்புக்குள்ளா. அந்த வாலிபன் நியூயார்க்கில் இருந்துதான் வரான் என்று சொல்வதற்கு ஆதாரமே இல்லை. வேற எந்த இடத்திலிருந்து வரான் என்று சொல்றது கூட அத்தாட்சி இல்லை. அப்படி இருக்கலாமோன்னு சிகப்புக்குள்ளா நினைச்சே கேட்டான். சிகப்புக்குள்ளாவுக்கு அவசரம் ஒன்றுமில்லை. இருந்தாலும் ரயில்ல நடமாட்டம் ஜாஸ்தியாயிடுத்து. ஜனங்கள் கும்பமா வண்டிக்குள்ள வந்தார்கள். வேறு சிகப்புக்குள்ளாக்கள் பெட்டியும் பையும் தூக்கி கொண்டு ஓடி ஆடி திரிந்தார்கள். இருந்தாலும் அவன் காலை தேய்ச்ச மாதிரி நின்று பேச்சு கொடுத்து கொண்டிருந்தான். கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்திருந்த பெண் இவர்கள் பேச்சை கவனித்துக் கொண்டிருந்தாள். வாலிபனும் தானும் அவள் மனசில் பதிகிற மாதிரி நினைத்து கொண்டான். அவன் என்ன நினைத்தால் என்ன, ரசமான பேச்சு, நல்லத்தனமாக வாழ்வு, அந்தஸ்தில் வேறு ஒரு துறையில் இருக்கும் 2 மனுஷாலிடையே அமெரிக்கருக்கும் மேற்கத்தியருக்கும் உள்ள சகோதர பாவத்தோடு நடக்கிறது. நானும் கலிபோர்னியாவை விட்டு வெளியே போனதே இல்லைங்கிறான் சிகப்புக்குள்ளா. உன்னை பார்த்தா ரொம்ப சுத்தி இருப்பேன்னு சொல்லணும் என்றான் வாலிபன். ஆமா, அப்படிதான். ரயில்ல தானே வேலை, அதுக்கு பக்கத்துலயாவது. இப்படியே 18 வயசுல இருந்து 30 வருஷத்தை கழிச்சு விட்டேன். ஆனா இந்த மாகாண எல்லைக்கு அப்பால காலடி வைக்கலன்றது நெசம் என்றான் சிகப்புக்குள்ளா. ஆனா இந்த பக்கமா வர்றவங்க ரொம்ப பேரே பார்த்திருக்கேன் என்றான் மீண்டும். நியூயார்க்குக்கு போகப்படாதுன்னு இல்ல, என்னைக்காவது போனா போச்சு என்றான் வாலிபன். உன்னை போல வாலிபன் போகணும்னு ஆசைப்படுறதுல குத்தம் ஒண்ணும் இல்ல. இந்த வட்டாரத்திலேயே நியூயார்க்கு ரொம்ப நல்லாதான் இருக்கும்னு என்றான் சிகப்புக்குள்ளா. லோகத்திலேயே பெரிய பட்டணம் என்றான் வாலிபன். ஆமா என்றான் சிகப்புக்குள்ளா. தன்னை ரொம்ப வருத்தத்தோடு இழுத்து கொண்டு போகிற மாதிரி அங்கிருந்து புறப்பட்டான். சுகமாய் போய் வா என்றான். நல்லது என்றான் வாலிபன். சிகப்புக்குள்ளா வண்டியை விட்டு போய்விட்டான். வாலிபன் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தான். அந்த பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிற பெண் தன்னை பார்க்கிறாள் என்பதை தலையை உள்ளே இழுக்கும்போது பார்த்து விட்டான். அவள் அவசரமாக தலையை அந்த பக்கம் திருப்பிக் கொண்டாள். அவளை தட்டுக்கெட வைக்காமல் இருக்க இவன் கழுத்து சுளுக்கிக் கொள்ளும்படி அவசரமாக திரும்பினான். வெளியே பார்த்து கொண்டு ஜன்னல் பக்கத்தில் இருந்த தலையை உடனே திருப்பி பழைய இடத்துக்கு கொண்டு வந்தான். அதே சமயத்தில் கடைசியாக எத்தனையோ இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். அவளை போல பலரை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். யாரையாவது ஒருத்திய கல்யாணம் பண்ணி கொண்டு எங்கேயாவது ஒரு இடத்துல குடியேறி வீடும் வாசலுமா கொஞ்ச நாள்லயே குடியும் கொடுத்தனுமா வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா என நினைக்க ஆரம்பித்தான். ரொம்ப ஆசையாத்தான் இருந்தது என்றாலும் அவளே கொஞ்ச நேரம் பார்க்கல. கடைசியா அவளை பார்த்தான். தட்டு கெட்டு முழித்தான். முகம் சிவந்தது. வாயை மென்று முழுங்கிக் கொண்டு சிரிக்க ரொம்ப சிரமப்பட்டு பார்த்தான். முடியல, அந்த பெண்ணாலையும் முடியல. வண்டி புறப்பட்டு 10 நிமிஷம் கழிச்சு நடந்தது. அப்போ ரயில் ரசமான சத்தம் கொடுத்து கொண்டு மலைப்பாங்கு வழியாக ஓடிக்கொண்டிருந்தது. ஆச்சரியமான சக்தி, காதல் மாதிரி.
சிரித்து பேச, இயற்கையாய் பேச வசதி. அவளை மெதுமெதுவாக பேச்சு கொடுத்து கடைசியில் காதலிக்க வசதி எல்லாவற்றையும் ரயில் அளித்தது. அப்புறம் ஒரு நிமிஷம் வரை இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்புறம் 4 நிமிஷம் கழித்து அப்படியே பார்த்தார்கள். எதிர்பக்கத்து ஜன்னல் வழியாக தெரிவதை பார்ப்பது போல பாவனை செய்து கொண்டு பார்த்தார்கள். கடைசியாக இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே இருந்தார்கள், வெளியில் பார்க்கிற மாதிரி. கடைசியா வாலிபன் கேட்டான், நியூயார்க்கில் இருந்தா வருகிறாய் என்று. என்ன சொல்லுகிறோம் என்று அவனுக்கு தெரியல. என்னடா அசட்டுத்தனமா இருக்கேன்னு நினைத்து கொண்டான். சினிமா படங்கள்ல இந்த ரயில் காட்சியில தோன்றும் வாலிபர் மாதிரி இருக்க முடியல. ஆமா, அங்கிருந்துதான் வரேன் என்றாள் அந்த பெண். என்ன என்று கேட்டான் வாலிபன். நியூயார்க்கில் இருந்துதான் வருகிறாயான்னு என்னை கேட்கல என்றாள் பெண். ஓ ஆமா கேட்டேன் என்றான் வாலிபன். ஆமா, அங்கிருந்துதான் என்றாள் பெண். நீ நியூயார்க்கிலிருந்து வருகிறாய் என்று எனக்கு தெரியாது என்றான் வாலிபன். உனக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும் என்றாள் அவள். சினிமா படத்துல அந்த வாலிபர்கள் சிரிக்கிற மாதிரி சிரிக்க அந்த வாலிபன் ரொம்ப கஷ்டப்பட்டான். உனக்கு எப்படி தெரியும் என்றான் அவன். ஓ, எனக்கு தெரியாது என்றாள். செக்ரமெண்டோவுக்கு போகிறியா? ஆமா என்றான். நீ? நானும் தான் என்றாள். ஊரே விட்டு விட்டு அவ்வளவு தூரத்துல என்ன செய்யற என்றான். நியூயார்க் என் ஊர் இல்ல, அங்க நான் பிறந்தேன் வளர்ந்ததெல்லாம் சான் பிரான்சிஸ்கோவில் தான் என்றாள். நானும் அங்கேதான் வளர்ந்தேன், அங்கேதான் என்றான். நானும் அப்படித்தான், சில மாசமாதான் நியூயார்க்ல இருக்கேன் என்றாள். நான் பிறந்தது சான் பிரான்சிஸ்கோவில் என்றான். இங்கே நிறைய இடம் இருக்கே, வெயில் சுகமா இருக்கும் என்றான் வாலிபன் ரொம்ப சிரமத்தின் பேரில். சரி என்றாள். நடைபாதையை தாண்டி அவன் உட்கார்ந்திருப்பதை தாண்டி உட்கார்ந்தாள். ஞாயிற்றுக்கிழமை டிக்கெட் குறைச்சல் இல்லையா, சேக்ரமெண்டோவுக்கு போகலாம்னு நினைச்சேன் என்றான். நான் அந்த இடத்திற்கு 3 தடவை போயிருக்கேன் என்றாள். வாலிபனுக்கு சந்தோஷமாக இருந்தது. வெயிலும் சுள்ளென்று சுகமாக காய்ந்தது. பெண்ணும் அற்புதமாக இருந்தாள். அவன் நினைப்பு தப்பாகாம போனாக்கா, திங்கட்கிழமை காலையில சீட்டு கிழியாம போனாக்கா, அன்னைக்காவது ஒரு நாள் முயன்று அவளை பழக்கம் பிடிச்சு கல்யாணம் செய்து கொண்டு குடியும் கொடுத்தனமுமாக அவனும் வெயிலில் சாய்ந்து கொண்டான். ரயில் ரசமாக சப்தித்து ஓடியது. காதலோடு சிரித்தான். அவளும் காதலுக்கு தயாரானாள். முற்றும்.